பக்கமாகி கொடுத்துரைந்தார். சரிதான். தேவனை வரிசை முடிந்ததும் கையில் அமர்ந்து விட்டது. மாயமாகவே வந்து விட்டார். அசுரர் கண்ணை வளைத்து வண்டி பார்க்கிறார்கள். வெள்ளி கனவில்லை, அமரத்தை கனவில்லை. அமர்தம் கிடைக்காத காரணத்தினால் பார்த்தார் அசுரர்கள். தேவர்களை பார்த்து சொல்லிவிட்டார். என்ன அதே தேவர்களே, எங்களோட பாகம் அமிர்தம் எங்க இருக்குதடா, எங்க இருக்குதடா, அந்த படுமனமே எங்கள் பகை தந்த விடுவோமடா, படுமனமே எங்கள் பகை தந்த விடுவோமடா, அமிர்தம் எங்க இருக்குதடா, எங்க இருக்குதடா, படுமனமே எங்கள் பகை தந்த விடுவோமடா, படுமனமே எங்கள் பகை தந்த விடுவோமடா. சாப்பிட்ட பங்கு கிடைக்காதா? கிடைக்காதடா. புது பைக்ல வைத்து அமரத்தை தானம் எடுத்து அசுவல் மீண்டும் தேருக்களை திரும்பப்படுத்த இந்த எரிந்த எப்பெருமா தன் கையில் நீங்காய் தெரிந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை கொண்டு அப்படியே சக்கராயுதமோ பாதாள லோகத்தில் சென்று அசுடைய தலை அடியோடு அறுத்து சென்றதாம். அப்பொழுது சித்திரவதியானவள் கண்ணனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அன்னவளை காட்சி கொடுத்து விட்டு திருப்பார்கள் நீராடி மாயவன் வலது கருத்தில் அமர்ந்தாரா சக்கராயுதம். அப்படி இருக்க பாதாளத்தில் ஆண்மார்கள் என்பதே கிடையாதா? எல்லாமே பெண்கள் கூட்டமா இருக்கிறாங்க. எங்கன்னே பாதாள லோகத்துல, நம்ம பாதாள லோகத்துல இருக்கிறோம். இங்கேயும் ஒரு சமயத்துல இருந்து கூட்டம் மண்ணொழி போட்டா மண்ணு விடக்கூடாது, கோரப்பாய விரிச்சுதான் நம்ம சாப்பாட்டுக்கே இருக்கணும். அதுவும் பால் கிடைக்கலன்னா அதுக்கும் அடிப்படி இருக்க இடம் இல்லாம நாமலாம் 2000 3,000 இருந்திருக்கேன். பாயே கடையிலம்மா, பாய் கடையில வந்தவங்க தூக்கிட்டு ஞாபகப்படுத்தமா தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதுல நம்மள ஒண்ணு தூக்கிட்டு போய் கொண்டு ஞாபகப்படுத்த மாட்டேன் ஒதுக்குல வச்சிருப்பாங்க. நமக்கு அந்த பழக்கம் இல்லையப்பா, தூக்கிட்டு போகக்கூடிய பழக்கம். இல்லைன்னா நம்மளும் எல்லாம் கொண்டு கட்டா தூக்கிட்டு போயிருக்கலாம, ஞாபகப்படுத்தமா இருக்கட்டும்னு. வடை என்ன பாயாசம் என்ன கொண்டு கட்டா தூக்கிட்டு போலாம். நெல்லிக்காய் கூட்டு வச்சிருப்பாங்க பாரு, காட்டு நெல்லிக்காய் கண்டு கொண்டே இருக்கும். அப்படி ஒரு நெல்லிக்காய் கூட்டு, அந்த நெல்லிக்காய் கூட்டுக்கே காவலுக்கு ஆள் இருக்கும். என்ன செய்ய முடியும், அவ்வளவு கூட்டம். ஆனா இப்ப வருவாங்க. அப்படி இருக்கிற போது சித்திர வீரியம் ராமதாசன் நினைக்கின்றான். என்ன நினைக்கிறாள்? அழிந்து போய்விடுவே வாதாடும். ஆமா, மீண்டும் அரசாட்சி செய்ய வேண்டும். ஆட்சி வேண்டுமானால் ஆண் குழந்தை தான் வேண்டும். ஆண் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். ஆண் குழந்தை பெற்றெடுக்க வேண்டுமானால் ஆதி கரைக்கின்ற பவானி தோமரிக்க வேண்டும். சித்திர வீரர்கள் ஆண் குழந்தைக்காக ஆதி கரைக்கின்ற பவானி நினைத்து இப்படி தோமரிக்கிறாள் என்றால்
இருக்கின்ற பகவான் என்னம்மா பெண்மணியும் முன்னே தோறிக்கின்றார். பெண்மணி சுவாமி 12 வருடக்காலமாக உன்னை மறந்து நினைத்து தவம் இருந்தாயி. காரணம் வேணும் ஐயா, ஒரு எங்களுடைய பாதாளோடு கண்ணோட சக்கரத்தால் ஆண் பாரிசினால் அடியோடு அழிந்து போய்விட்டது. மீண்டும் இந்த பாதாளத்தை அரசாட்சி செய்ய வேண்டும். அப்படியானால் எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு அழுவை உண்டு சுவாமி. அம்மா இப்ப நேரத்தை பார்த்தாயா அங்கு பாரி இங்கு பாரியாக இருக்கின்றது. அடைந்தும் அடையாமல் இருக்கிறது. நேரத்துல உனக்கு ஒரு குழந்தை தந்தை ஆனால நல்ல குழந்தையாக அந்த குழந்தை கூனாகவோ குருடாகவோ நொண்டியாகவோ சப்பனையாக பிறகு பேசுகிறீர்கள். அப்படியானால் இன்று கழித்து நாளை நல்ல குழந்தைக்கு அழகான வரந்திருக்கிறேன் சுவாமி. முடியவே முடியாது. தாங்களை எப்பொழுது பார்த்தேனோ அப்பொழுதே ஒரு ஆண் குழந்தைக்கு வரம் கிடைத்து விடுகின்ற ஆசையோடு தோமருது சொல்லிருக்காங்க. அரக்கர் குலம் அவளுக்கு நாற்றம் என்றால் என்ன மனம் என்றால் என்ன தெரியுமா? தெரியாது. குழந்தை கொடுப்பது நம்மளது கடமை, அனுபவிக்க வேண்டியது அவங்களுடைய திறமை. அம்மா பெண்மணி உனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு அழுவறிந்தேன். சரி அடிநீ பாக்கியம் தாங்கள் சென்று வரலாம். முனிவஞ்சல் பழுதற்கணங்க மாய சித்திர விரிவேற்றில் வெப்பமானது சரிதான் 10 மாதம் ஒரே இரவுக்குள்ளே சமைந்து அதே இடத்திலே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். சரிதான். நம்ம 10 மாசம் சமக்கல ஒரே ராத்திரிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட்டு. அப்ப அந்த 10 மாசத்துக்குரிய வலியவும் ஒரே ராத்திரியில அனுபவிச்சிருப்பாங்க. இறைவன் கொடுத்த வரம். ஆமா, அப்படிலாம் நமக்கு ஒரு வரம் இருக்குன்னு வைங்க. மானிட பிறவி அல்ல தெய்வ பிறவின்னு நினைக்கிறீங்க. ஆமா, நம்ம மானிட பிறவிக்கு 10 மாசம் சுமந்துதான் பெற்றெடுக்க முடியும். நிச்சயமாக. ஆனால் பெற்றெடுத்த குழந்தைக்கு ஆமா சீராட்டி எச்சிலே விட்டு தங்க தொட்டிலே ஓடு தாலாட்டி நாளொரு மேனி பொழுது வண்ணமாக வளர்த்து வருகின்ற போது சரி 28 நாளில் 28 எல்லாம் கட்டிவிட்டு 41 அழைக்கிறாள். என்ன நினைக்கிறார்? குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும். பகவான் அருள் கிடைத்த குழந்தை சரி பாய் என்று எழுத்து சேர வேண்டும். நம்முடைய குலமோ அரக்கர் குலம். அந்த அரக்கர் குலத்திலே ஒரு எழுத்து சேரணும். அப்படி என்று பத்மாசுடைய வல்லரைக்கு என்று பேர் வைக்கின்றார். பேரிட்டு வளர்த்து வருகின்ற போது கல்லறைக்கணும். வயது 1 2 3 4 5 வரைகின்றார். நினைக்கின்றால் சித்திரவியானவர் மகனுக்கு வயது இதாகிவிட்டது. இனிமேல் அறிவிக்குங்கள் இருக்க வேண்டும். கண்டிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அப்படி என்று மகனாகிய வல்லரக்கலை சொல்கின்றாள். என்ன சொல்கிறார்? என் மகனே வல்லரக்கா பள்ளியில் சென்று படித்து வருவாயே கண்மணியே வல்லரக்கா பள்ளியில் பலர்கள் உண்டடா கொள்ளாதே மகனே. ஆனை ஏற்றான் குதிரை ஏற்றமோடு அழகான உடனே கற்று இன்ப முடனுங்கு அற்புதமே வருவா